அவர்கள் நம்புதற்குரியவர்கள் இல்லைன்னு அவர்கள் தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் அறிஞ்சு தமிழக முதலமைச்சர் ஒரு நம்பர் சொன்னார், துணை முதலமைச்சர் ஒரு நம்பர் சொன்னார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே நேரு ஒரு நம்பர் சொன்னார், மாநகராட்சியிலேருந்து ஒரு நம்பர் சொன்னாங்க போன முறை. ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லும் போதே அது ஏற்கத்தக்கதா இல்லைன்னு அது அவங்க தான் சாட்சி. எல்லாரும் ஒன்று தானே சொல்லணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ மாநகராட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை டிஜிபி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர் பெருமாங்க, இதெல்லாமே சிங்கிள் டேட்டா தானே. உங்களுக்கு 10 அமைச்சர், எனக்கு 12 அமைச்சர் இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இது எப்படி ஒன்று டேட்டா வந்து எப்படி ஆளுக்கு 10 சொல்ல முடியும்? அப்போ இவ்வளோ % நிறைவேற்றுறவங்களா முரண் இருக்கிறதுலேருந்தே அவர்கள் உண்மையை சொல்கிறாங்களே கேள்வி வரும். 1740 கோடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. சிஎம் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போது இவ்வளோ தூரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6000 கேம்ப்ஸு, ரிலீஃப் கேம்ப்ஸு, அப்புறம் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸு, 28 பேரிடர் மேலாண்மை குழு இருந்ததுன்னு திரு KKS சார் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்டில் அது கரெக்டாக போய் சேர்ந்ததா? மக்களுக்கு இவங்க எடுத்த அந்த முன்னெடுப்புக்கான பலன் கிடைச்சதா? நிவாரண முகாம்கள், பேரிடர் மீட்பு குழு, இதெல்லாம் வந்து மழைக்கு வெள்ளத்துக்கு பாதிப்புக்கு பிறகு இது ஒரு பார்ட். அது நமக்கு வந்து ஒரு பெரிய குறை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நிவாரண முகாம்களில் சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ஆட்கள் சரியாக ஏற்பாடு பண்ணல, பேரிடர் மீட்பு குழு சரியான டயத்துக்கு போல், ஆட்கள் தவிச்சிட்டாங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் செய்தி கேள்விப்படல. ஸோ போஸ்ட் ஃப்ளட், போஸ்ட் ரெயின் அதில் வந்து தமிழக அரசு ஒழுங்காக செயல்பட்டுருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து அதில் ஒன்றும் கிரீவன்சஸ் இல்லை. பிஃபோர் ரெயின் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்ன போல 1400 கோடி ரூபா நாங்கள் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னா எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி.